Category.com இல் ரூபாய் 1599 பொருட்கள் வாங்கினால் ரூபாய் 200 மதிப்புள்ள காப்பர் பாட்டம் கடை பெற்றிடுங்கள். சார், என்ன கேட்டா நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துக்கலாம் சார். இவ்வளவு நாள் இனியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லா தான் இருந்தது. ஆனா அது பழகிட்டா அப்புறம் டியூட்டிக்கு வர்றதுக்கு மனசு இருக்காது. அதான் டக்குன்னு லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ, போதும். சரிங்கய்யா. இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஓகே சார். அது மட்டும் இல்லையா, பாட்டிலால என் கையை கிழிச்சான்ல, அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் சீக்கிரமா வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். அவனை பத்தி விசாரிச்சியா இல்லையா நீ? விசாரிச்சேன் சார். ஒரு லீடும் கிடைக்கல. சரி, நான் வந்துட்டேன்ல, இனி நான் பாத்துக்கிறேன். சார், அதை விடுங்க சார். அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், விடுறதா? வலி அனுபவிச்சது நான். நீ பேசுறத பார்த்தா உனக்கு தெரிஞ்ச பையனா அவன்? அவனை காப்பாத்த முயற்சி பண்ற மாதிரி தெரியுது லேசா. ஐயோ சார், என்ன சார், என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அவன் யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். சுபாஷ், அவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி வைக்காம நான் விட மாட்டேன். இவரு வேற சூழ்நிலை புரியாம அந்த ஆதிகேசவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, இவரை காப்பாத்த யாரால முடியாது. அது தெரியாம இவரு வேற. யோ சார், முன்னெல்லாம் டக்கு டக்குன்னு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குவேன். இப்ப என்னடானா ஒரு பேசிக் டீடைல்ஸ் கண்டுபிடிக்கவே இவ்வளோ டைம் எடுக்கிற? என்னாச்சு உனக்கு? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அந்த பையன் விஷயத்துல ஏதோ ஒன்னத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன் சார்? சரி சரி, இது வரைக்கும் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் எனக்கு ஒழுங்கா காமி. எங்க மிஸ் ஆகுதுன்னு நானும் உட்காந்து பார்க்கறேன். வாங்க, டீ சாப்பிட்டு போலாம். வாங்க. ஏதோ சொல்ற. சரி சரி, வா கிளம்புவோம். என்னடா அப்படியே நிக்கிறீங்க? ஓகே சார். இப்போ என்ன பண்ணலாம்? அங்க விக்ரம் நிக்கிறான் பாருங்க, போட்டுடலாமா? டேய் தம்பி, அவன் விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, பேசாம இரு. சுபாஷ் சார், அன்னைக்கு நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்டு வந்தவனுக்கு தானே அவனுங்க பாரு. சார், அவனுங்களே தான் சார். அவனுங்களை பார்த்தா அட்ரஸை தேடிட்டு வந்த சாதாரண ஆட்கள் மாதிரி இல்லையே, பொறுக்கி பசங்க மாதிரி தெரியுது. ரைட்டு, அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். வா, எஸ்கேப் ஆயிரலாமா? சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் சார். அவனுங்க உங்களை சுத்து போடத்தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தானுங்க. ஏய் வாங்கடா போலாம். நான் தான் பிரச்சனை வேணான்னு உங்ககிட்ட மாத்தி சொன்னேன். இப்பவும் சுத்து போட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போயிடலாம் சார், ப்ளீஸ். எனக்கே சுத்து போடுறானுங்களா அவனுங்க? இல்லைங்கடா, வாங்க 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 வாங்கடா. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்குலாம்? வாங்கடா, உங்ககிட்ட தான் சொல்றேன். வாங்க வாங்க, சுத்து போடுறீங்களா? ஓ, வர மாட்டீங்களா? அப்ப நான் வரவா? அதோ வந்துட்டேன் பாய்ஸ். முடியல ரைட்டு, இதுக்கு மேல ஓட முடியாது. இங்க பாரு, அவன் நம்மள சுத்து போட்டான். அவனை முடிச்சிடலாமா? டேய் அமைதியாடுறா. அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் வேணாம்டா. அவன் கையில மாட்டாம தப்பிச்சு ஓடணும்டா. இல்லைன்னா அண்ணனுக்கு தான்டா பிரச்சனை. வாடா போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நெல்றா.
செத்தடா நீ இன்னைக்கு. ஏய், ஏய், ஏய். சுபாஷ், எங்கயா அவனுங்க? ஏய், ஏய். ஏய், நில்றா, நில்றா, நில்றா. இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.